பக்காவாக மாட்டிக்கிட்டோம் 4 பேரும். இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ அந்த சுற்றி காட்டுக்குள்ளே எங்கே டென்ட்டு மாட்டணும்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் தான் உங்கள் டேனி அண்ட் யூ வாட்சிங் டேனி த ட்ராவல் கை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சர் பண்ண தான் நம்ம போய்ட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் நம்ம ராஜ்மாச்சி வந்த குரூப்பு சேம் குரூப் தான். ஸோ ஷான், சோலோ ட்ராவலர் சுபம், பாய் அப்கனம், ஆதேஷ் அவன் இந்தூர்லேருந்து வந்திருக்காரு. மெனக்கெட்டு இந்த ட்ரெக் பண்ணதுக்காக ஹரிச்சந்திர காட்டுக்கு ட்ரெக் பண்ணதுக்கு இந்தூர்லேருந்து வந்திருக்காரு. இங்கே ஒரு வியூ நல்ல செம்மையான ஒரு வியூ தெரிஞ்சிச்சு. அதை பார்க்க தான் நின்னோம். ஸோ அந்த வியூ பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்கா. ஸோ இந்த வியூ பக்கம் தான் நின்னோம். ஸோ இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 hour ஆகும் நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போய். இது ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த அட்வென்ச்சர். ஆக்சுவலி ஒரு மிஸ்ட்ரீஸான ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த அட்வென்ச்சரில். ஸோ அது கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ 6ஆம் நூற்றாண்டில் கலசேரி என்ற ராஜாவால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஹரிச்சந்திரேஸ்வரர் கோயில். ஸோ இந்த கோயிலை சுற்றி நிறைய தீவுகள்லாம் நிறைய இருக்குது, கேவ்ஸ்லாம் இருக்குது. அண்டு இந்த கோயிலை சுற்றி நிறைய மர்மமான விஷயம்லாம் நிறைய இருக்குது ஒரு இந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கோயிலை கட்டி 2000 வருஷம் ஆகுது. ஸோ இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா மேலேருந்து குடஞ்சி அப்படி ஒரே கோயிலை கட்டின கோயில் தான் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலோட அடி பார்த்திங்கன்னா ஸோ கீழேருந்து 4760 அடி ஃபீட் மேலே தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ கீழேருந்து நீங்கள் மேலே வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நீங்கள் ட்ரெக் பண்ணி தான் மேலே வரணும். ஸோ அந்த காலத்தில் ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க, பழங்குடி மக்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆனால் கோயிலில் கட்டப்பட்ட ராஜாவும் இல்லை, அந்த மக்களும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற மக்கள் தான் அந்த கோயிலை இன்னும் பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ 2000 வருஷம் ஆகி இந்த கோயிலை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள். லாஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பேன். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரகசியத்தை நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். மகாராஷ்டிரா இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பீக்ஸ்லாம் ஒரு ரொம்ப ஃபேமஸான பீக்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த இடத்துல இருந்துகிட்டே நான் ஒரு 3-4 ஃபேமஸான பீக்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ அந்த தெரியுதா? ஸோ அது வந்து ஆக்சுவலி கல்சுபாய் பீக். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது, அதான் கல்சுபாய் பீக். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் பீக் ஆஃப் மகாராஷ்டிராவே அந்த கல்சுபாய் பீக் தான். ஸோ இங்கே தெரியுதா? ஸோ இது வந்து அலங் மதன் குலங்கண்ணா. ஸோ அதன் மலங் குலங் மதன் குலங். ஓகே. ஸோ ஏஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ட்ரெக்கு. ஸோ இந்த ட்ரெக்லாம் பண்ணணும்னா ஆக்சுவலி எப்படியும் 2 to 3 days ஆகும். ஸோ ஃபேமஸான ட்ரெக்கு மகாராஷ்டிராவில். ஸோ இந்த 2 ட்ரெக்குமே ஒரே இடத்த நம்ம காமிக்கும். ஸோ நம்ம போகிறது வந்து ஹரிச்சந்திர காடு. ஸோ அதுவும் கல்சுபாய்க்கும் பக்கத்தில் தான், ஒரு பின்னாடி தான், இதுக்கு பின்னாடி தான் நம்ம போகிற ட்ரெக்கும் இருக்குது. லாஸ்ட் ட்ரெக்கு நம்ம போனது வந்து ராஜ்மாச்சி போயிருந்தோம். ஸோ ராஜ்மாச்சியில் நம்ம எதுக்கு போயிருந்தோம்னாக்கி அந்த ஃபயர் ஃபீஸ் பக்கத்துக்காக போயிருந்தோம். நைட் டைமில் ஃபயர் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு போயிருந்தோம். பட் இந்த வாட்டி நம்ம எதுக்கு போகிறோம்னா க்ளவுட்ஸ், மேகத்தை பார்க்க தான் போகிறோம். அந்த காலையில் அந்த மேகம் வந்து வேறு லெவலில் அப்படி சூப்பராக அப்படி ஒரு லைனாக அப்படி போய்ட்டுருக்கோம். அந்த க்ளவுட்ஸ் ஃபால் அப்படி வாங்க வருமா. ஸோ லைக் அந்த மேகம் வந்து வேறு லெவலில் அப்படி தெரியும், சூப்பராக இருக்கும். அப்படி போகும், அப்படி கடந்து போயிட்டே இருக்கும், அப்படி சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து மேகம் சும்மாலாம் தெரியாது. ஆக்சுவலி அது நம்ம ஒரு டிஸ்டன்ஸுக்கு டாப்புக்கு போனால் மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ எவ்வளோ டாப்புக்கு நம்ம போகிறோன்னா அப்போ பார்த்துருங்க அந்த மேகம் நம்மளுக்கு அது அவ்வளோ கிளியராக தெரியும். லைக் அப்படி மூமெண்ட் இருக்கும், அந்த மேகத்துக்கு மூமெண்ட் அப்படி ஃபுல் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்டு நம்ம போகிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து என்ன, நம்ம இப்போ கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் மும்பைலேருந்து இது வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து 189 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் ஜாஸ்தி இதில் பேச விரும்பலை. நான் என்ன ட்ரெக்கு ஆக்சுவலி இது வந்து வழி மட்டுமே 4 hours ரைடிங் அண்ட் ட்ரெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 hours ட்ரெக்கு. ஸோ 4750 feet நம்ம மேலே போகிறோன்னா அப்போ ட்ரெக்கிங் பார்த்துருங்க எப்படியும் கம்சேகம் 5 hours ட்ரெக் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ஹரிச்சந்திர காட் இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ பேஸ்மெண்ட்லேருந்து மேலே நம்ம ட்ரெக் பண்ணி போகிற டிஸ்டன்ஸ் வந்து லைக் 4750 feet ஹைட் நம்ம மேலே போகிறோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் லைக் நம்ம எவ்வளோ மேலே போய் பார்க்க போகிறோம், அந்த க்ளவுட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது போய் பார்க்கறதுக்கு. ஸோ இது ஆக்சுவலி இது சேம் வந்து கல்சுபாய் பீக்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நடக்கும். அதுவும் அது பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தானா அப்படி பக்கத்துன்னு சொல்ல முடியாது. லைக் அது ஒரு வழி, இது ஒரு வழி. லைக் ஸோ 5 hours ட்ரெக்கு ஃபஸ்ட்டே மாதிரி சொல்கிறேன். இது வந்து நார்மல் ட்ரெக் கிடையாது. இதுக்கு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட் டிஃபிகல்ட் ஒரு ஸ்டேஜான ட்ரெக் தான் இது. ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சுவலி
பைக்குக்கு ஃபீஸ் கேட்டாங்க பார்த்துங்க வைல்ட் லைஃப் என்ட்ரியில். ஸோ அதுக்காக ஒரு வண்டிக்கு ஒரு பைக்குக்கு 35 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஸோ எங்கள் 4 பேருக்கு சேர்த்து 170 ருபீஸ் இருக்குது. ஸோ இங்கே இதில் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு தான், என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு தான் போனோம். ஏன்னா வைல்ட் லைஃப் கவர்மெண்ட் அண்டர் இருக்கிறதால உங்களுக்கு கட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே தான் நாங்கள் போகிறோம் நம்ம இப்போ. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்போ ஹரிச்சந்திர காட்டுக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பைரவ் காட் இருக்குது, குஞ்சரகட்னு இருக்குது, கலாங்கட்னு ஒன்று இருக்குது, ஹரிச்சந்திரகட் இருக்குது, பைரவ் காட். ஸோ அப்போ நம்ம 3 இடத்துக்கு நம்ம போகிறோம். ஒன்று ஹரிச்சந்திரகட் போவோம், அப்புறம் மலாங்கட் ஒன்று போவோம், அப்புறம் இன்னொன்று பைரவ்கட் ஒன்று போவோம். ஓகே, பைரவ்கட். ஸோ இந்த 3ல் ஏதாட்டும் ஒன்று, 3ல் மோஸ்ட்லி 3 கவர் பண்ண பார்ப்போம். ஆனால் கன்ஃபார்மாக ஹரிச்சந்திரகட் நம்ம கண்டிப்பாக பெய்ய பார்க்கணும். ஏன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய மர்ம ரகசியம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வியூ பாருங்கள், வேறு லெவல் வியூ. இன்னும் ஒரு மழை பெஞ்சிருக்கு. இப்போ ஒரு 4-5 வாட்டி மழை பெஞ்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் க்ரீனாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுனா அந்த வியூலாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ பச்சனாய் ஊருக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வேறு போர்டு போட்டுருந்துச்சு பச்சனாய் ஊருக்குள்ளே. ஸோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லாக மலைக்கு மேலே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே ஏறுறதுக்கு டயர்ட் ஆகிட்டு. ஏன்னா இன்னொன்று 200 கிலோமீட்டர் எப்படி தான் நாங்கள் வந்தோடனே தெரில. எப்படியும் முடிச்சிட்டோம் 200 கிலோமீட்டர்ஸு. 189 பட் இந்த மலை கொஞ்சம் சுற்றி இருக்கிறதால அது கால்குலேட் நான் அப்ராக்ஸாக 200 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். தார் ஸோ கிராம பரிஷத்ரிக்கிய விகாஸ் சமிதி பஷ்னாய். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ள கூட்டம் இருக்குமோ அப்போ. ஸோ பாசனை ஊர்கள் வந்துட்டோம். ஸோ பாசனை ஊர்களில் ஒரு செம்மையான ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்துருங்க. ஸோ இது பாக்ரி, இது கேசரி, பேட்லா, இது சம்திங் பருப்பு கறி மாதிரி இருக்குது. இது கடலை கூட்டு மாதிரி இருக்குது. ஷேவ் பாஜி. ஸோ இது பாக்ரி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் ஹரிச்சந்திர காடு வாரீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ரைஸ் தருவாங்க. டால் ஹாய் போல் ஹாய். இந்த வேலை ரொம்ப வைக்கப்படுது. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே சாப்பாடு பண்ணி தராங்க. வேற லெவல் டேஸ்ட். ஸோ சாப்பாடு சாப்பிட்டோம், வேறு லெவல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு பார்த்துருங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி நான் காமிக்க பாருங்கள். ஃபுல் ஒரு வில்லேஜ்க்கு வைப்ஸ் தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே. மாட்டு பண்ணை. ஸோ இந்த சாப்பாடு உங்களுக்கு நீங்களும் இப்படி ஹரிச்சந்திர காடு வாரீங்க, அப்படி உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நான் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கேன். இந்த ஹோட்டலுக்கு பேர் சயாத்ரி. ஸோ இவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது பார்த்துங்க, கிரண் அப்படின்னு இருக்குது. ஸோ இது நிறைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, 3-4 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சோலோ அண்ட் சுபம் அண்ட் Adesh is joining. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை தெரியுதா, இந்த மலை. ஸோ இந்த மலைக்கு கிராஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, அதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொக்கன் கடை வரும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த ஹரிச்சந்திர காடை பார்க்கறதுக்கு, கொக்கன் காடும் பார்க்கறதுக்கு. சாரி பார்ப்போம். ஸோ இதுதான் ஹரிச்சந்திர காடுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ மேலே எழுதியிருக்கு ஹரிச்சந்திர காடு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஆக்சுவல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. रस्सी तोड़ दिया भाई, ये क्या जाने के टाइम पे अरे आ रहा है काटने के लिए. अरे वो खेल रहा है रे बाबा, पकड़ ले फिर तू उसको. 1.5-6 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ரெக்காக 3 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம் பார்த்துருங்க. செம டயர்ட் ஆயாச்சு. ஃபுல்லாகவே ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. செம டயர்டாக இருக்குது.
இன்னொரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகும் எப்படியும் மேலே வரணும். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடாதேடாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஹரிஷ்கா சந்திரகாட்கா ட்ரெக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நான் கரெக்டான வழியில் தான் வரேனா அப்படின்ட்டு. அப்படி டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஊர்காரங்க வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சுருக்காங்க. இந்த ரிப்பன் தெரியுதா? ஸோ एक इतना 100 मीटर में क्या ना रिबन ஸோ 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டருக்கு இப்படி ஒரு ரிப்பன் கட்டிடுவாங்க. ஆரஞ்சு கலர் ரிப்பன் கட்டிடுவாங்க. ஸோ இந்த ரிப்பன் ஒரு இண்டிகேஷன் லைக் நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு தான் சொல்கிறேன்னா, இந்த ரிப்பன் எப்போ கெட்ட ஆரம்பித்தாங்கன்னா போன வருஷம் நினைக்கிறேன், லைக் ஹரிச்சந்திர காட் ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கும் போஸ்ட்டில் ஒரு 5 பேர். அப்போவும் நல்ல மழை. சரி போகும்போதே அபசோடமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையாக சம்பவம் நடந்துச்சு. ஒரு 5 பேர் ட்ரெக் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. சோலோ போகிறேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா செம குளிர், அவங்கள்ட்ட பிளாங்கெட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ட்ரெக் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போஸ்ட்டில் வழி தவறி வேற எங்கே போயிட்டாங்க. அப்படி தவறும் போஸ்ட்டில் 4 பேர் ஒரு சைட்லேயும் ஒரு பாதையிலையும், ஒருத்தர் வந்து ஒரு பாதையிலையும் போயிட்டாங்க. ஸோ 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஒருத்தர் போனார், அவர் குளிர்லேயே இறந்து போயிட்டார். வழி தெரியாமல் வேறு எங்கேயும் போய் குளிரில் ஸோ அப்படியே இறந்து போயிட்டார். ஸோ இப்படி இன்சிடென்ட் நடக்கிறதால தான் ஸோ ஊர்காரங்க வந்து லைக் இப்படி ரிப்பன் கட்டியிருக்காங்க. ஸோ இன்னொரு ரிப்பன் வருது பாருங்கள். இப்போ அங்கே ஒன்று காமிச்சேன்னா இன்னொரு ரிப்பன் தெரியுதா? ஸோ ரிப்பன். ஸோ ஆக்சுவலி இது ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ ஒரு நல்ல டெக்னிக் இது. ஸோ ஃபைனலாக 4 மணி நேரமாக ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். 4.5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஹரிச்சந்திர காட் டெம்பிள் பார்த்தோம், பட் அதை நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா மணி 6 ஆகிட்டு. ஸோ 6 மணிக்கு இப்போது இன்னும் என்ன தெரியுமா, இங்கே ஒரு மலை தெரியுதா? ஸோ இந்த காடு இப்படி சுற்றி இதுக்கு பின்னாடி தான் கோக்கன் காடா. ஸோ கோக்கன் காடா அப்படின்னு ஒரு பெரிய மலை இருக்குது. ஸோ அங்கே வந்து க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படி போகிறது அப்படி அழகாக பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். நாங்கள் இப்போ தூரத்துலேருந்து பார்த்தோம், லைட்டாக தெரிஞ்சிச்சு. பட் பக்கத்தில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக காமிக்கேன். அந்த ஒரு க்ளவுட்ஸ் பக்கம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டுருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. லைக் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரம், ஃபுல்லாக துருத்தாயிட்டு 4 மணி நேரம் ஆகிட்டு ட்ரெக்கு. ஸோ இப்போ இதோட 3வது மலை நாங்கள் க்ராஸ் பண்ணுறோம். 2 மலை யாருக்குமே முடிச்சிட்டோம். நாங்கள் பேஸ்லேருந்து 2 மலை முடிச்சிட்டோம். இது 3வது மலை. இந்த 3வது மலை முடிஞ்சு 4வது மலை தான் கோக்கன் காடா. இப்போ என்னென்னா குளிர்ந்த காற்று அடிக்குது, வெயில் இல்லை, ஒன்றுமே இல்லை, குளிர்ந்த காற்று அடிக்குது. எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டு டென்ட்டு கட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ட்ரெக் பண்ண ஆரம்பித்து 4-5 மணி நேரம் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகிறோம். ஏன்னா வெயில் இவ்வளோ நேரம் வெயிலில் உருக்கி எடுத்துட்டு எங்களை ஃபுல்லாகவே செம்ம டயர்டாகிட்டு. இப்போ தான் பரவாயில்ல, கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடிக்குது. மேலே இன்னும் குளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ ஹோப் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவோம் நம்புகிறோம். ஸோ நீங்களும் எங்கூட வாங்க, வில் ஜாயின் டுகெதர். அண்ட் ஃபைனலி நான் எதிர்பார்த்தது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே வாக் பண்ணதுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், அந்த அழகை யாராட்டு ரசிக்க முடியுமா? அந்த பீக்கு உச்சி ஷேடெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு காலையில் இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸாக நிரம்பி இருக்கும். பார்க்கறதுக்கு வேறு லெவலில் அழகாக இருக்கும் பார்த்துருங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, டென்ட் மாட்டிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு வந்து சாப்பிட்ற இடத்துலேருந்து டென்ட் வந்து சம்திங் 20 मिनट्स का वड़ी, लेकिन मैप के हिसाब से हम ठीक जा रहे हैं बिल्कुल. उधर भी कोई बंदे लोग थे. ஸோ
அந்த 20 மினிட்ஸ்க்கு வழி. ஸோ அந்த 20 மினிட்ஸ்க்கு வழியில் சாப்பிட்டு வரலான்ட்டு இங்கே வந்து பார்க்கும். அதுக்குள்ளே ஃபுல் ஃபாக் நிறைஞ்சிட்டு இப்போ நாங்கள் எங்கே டென்ட் மாட்டினோம் அதே எங்களுக்கு தெரில. ஸோ இப்போ சரியாக மாட்டிக்கிட்டோம். இப்போ ஸ்லோப்பாக கண்டுபிடிக்கணும். டென்ட் எங்கே மாட்டிக்கோன்னு தெரில. மழை வர பெய்யுது, சிக்னல் இல்லை. சும்மா குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கோம் பார்த்துருங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபுல்லாக பக்காவாக மாட்டிக்கிட்டோம். 4 பேரும் இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ அந்த சுற்றி காட்டுக்குள்ளே எங்கே டென்ட்டு மாட்டினோன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஃபுல்லாக ஃபாகாக ஆகிடுச்சு. ஃபுல் ஃபாகு சுற்றி பார்த்திங்கன்னா ஃபாக். அவங்களுக்கு தெரியுதா அந்த காற்றுல ஃபுல் ஃபாக் ஆகிட்டு. ஸோ எங்கள் நினச்சி கூட பார்க்கல. லைக் நினச்சி பார்க்கல இப்படி ஆகும் அப்படின்ட்டு. ஷிட் 1 மணி நேரம் ஆகிட்டு. 1 மணி நேரமாக நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் ஃபுல்லாக. आ रहा है इसके पीछे आ रहा देख. லைக் அவ்வளோ ஃபாக் இருந்துச்சு. லைக் ஒரு நிமிஷத்தில் ஃபுல்லாகவே நடந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஃபுல் ஃபாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டார்ச் அடிக்கலாம். எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வித் காட் பிளெஸிங். அண்ட் நாளைக்கு தான் இருக்குது வேட்டு. டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டென்ட்டை தேடத்துக்கு நாங்கள் 1.5 மணி நேரம் கஷ்டப்படுறோம். சரி காலையில் தான் ஃபுல் இதாக இருக்குது பார்த்துருங்க. ஸோ காலையில் என்னென்னா ஃபாக் கிளவுட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இப்படி வேறு லெவலில் இப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்ப்போம் நம்ம நாளைக்கு காலையில். ஸோ இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா ஹலோ அது 10:30 ஆகுது. நாங்கள் 8:00 சாப்பிட்டு முடித்தோம். 10:30 ஆகிட்டு இருக்கோம். ஸோ 10:30. ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுல் கிளவுட்ஸ் வந்து ஃபுல் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இத்துடன் இன்னைக்கு day 1 completed and so you good night. ஸோ இப்போ இந்த சிவலிங்கத்தை சுற்றி 4 பில்லர் இருக்குது. ஸோ இந்த 4 பில்லர் இருந்துச்சு. ஸோ இந்த 4 பில்லரில் 3 பில்லர் உடஞ்சிட்டு இந்த ஒரு பில்லர் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பில்லருக்கும் ஒரு யுகா இருக்குது. லைக் சத்திய யுகா, திரேத்த யுகா, துவாபர யுகா அண்ட் கலியுகா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகத்தில் இருக்கோம். ஸோ இந்த கலியுகம் அதாவது இப்போ இந்த ஒரு பில்லர் மட்டும் இருக்கா. ஸோ இந்த ஒரு பில்லர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பில்லர் என்றைக்கு உடையுதோ அன்றைக்கி இந்த உலகம் அழிஞ்சிரும்ன்ட்டு இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கை. இந்த சிவலிங்கத்தை சுற்றி எப்போவுமே தண்ணி இருக்கும். ஃபுல்லாக எப்போவுமே தண்ணி நிறைஞ்சு தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே இது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரில. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் தண்ணி எப்போவுமே இருக்கும். மழை பெஞ்சால் ஃபுல் சிவலிங்கம் மேலே ஃபுல் தண்ணி நிறைஞ்சிடும். ஸோ மக்கள் இதுலேருந்து நடந்து இப்படி தான் அங்கே போய் தான் அதை கும்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ இதுதான் இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. ஸோ இந்த ஒரு பில்லர் உடஞ்சா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம 1 டே கேம்பிங்காக ஹரிச்சந்திரா காட்கா ட்ரெக் கேம்பிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இனி இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த ஃபாகு, கேம்பிங்கு, நைட்டில் தொலைஞ்சு போனது, ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு. அட்வென்ச்சரோட நிறைய சின்ன அனிமல், இந்த சின்ன இன்செக்ட்ஸ் அப்படி இப்படி நிறையா பார்த்தது தான் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் வந்து மன்சூன் டைம் தான். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சது உங்களுக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக தான் கொஞ்சம் பச்சையாக தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப க்ரீனிஷெல்லாம் இருந்திருக்காது. பட் மன்சூன் டைமில் இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பட்
ஆனால் ஃபாக் ரொம்ப இருக்கும், பட் தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாரும் சோலோவாக ட்ராவல் பண்ணாங்க அன்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நிறைய இன்சிடெண்ட்டில் இந்த இடத்துல நிறைய ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருவேன்.